Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from July 3rd, 2024. The first article, the Finance Commission. The Finance Commission, 16th Finance Commission. அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2024லேருந்து 2025லேருந்து 31 வரைக்கும் 16th ஃபினான்ஸ் கமிஷனோட காலம். அவங்க முன்னாடியே ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ரீசன் 25லேருந்து இம்ப்ளிமெண்டேஷனில் வரும். ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் வந்து அரவிந்த் ஹன்காரியா. ஸோ இவர் வந்து முன்னாடி நிதி ஆயோகோட வைஸ் சேர்பர்சனாக இருந்த பர்சன். சரியா? இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அண்டர் ஆர்டிகிள் 280 the finance commission chairman and the members are appointed by the president. the president பண்ணணும்னா பிரசிடென்ட்டோட செல்ஃப் இதில் பண்ண முடியாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய எய்ட் அண்ட் அட்வைஸ் மூலமாக தான் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் தான் அதை முடிவு எடுப்பாங்க. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் தெர் ஆர் சேர்மேன், ஒரு சேர்பர்சன், தட் இஸ் திஸ் பர்சன். அப்புறம் 4 members ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறது தகுதியான பர்சன்ஸ். ஜட்ஜாக இருக்கிறது ரிட்டையர்டாக இருக்கலாம், தட் இஸ் நாட் அ மேட்டர். ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய பர்சன். செகண்ட் மெம்பர், ஃபர்ஸ்ட் மெம்பர் இஸ் சேர்மன். இல்லைன்னா சேர்மனை விட்டுட்டு இது 4 members வருவாங்க. ரெண்டாவது வந்து கவர்மெண்டோட ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். அப்புறம் கவர்மெண்டோட ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட், இது ரெண்டையும் கிளியராக தெரிஞ்ச பர்சன், ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும் செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் வந்துட்டு ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அண்ட் தி கவர்மெண்டோட ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட். ஃபோர்த் வந்து அட்மின் வரும். ஸ்பெஷல் நாலேஜ் அண்ட் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தில் ரொம்ப தெளிவான ஒரு பார்வை இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக தான் இருக்கணும்னு கிடையாது, வெளியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கேன் பி ஆல்சோ அப்பாயிண்டட். ஸோ தீஸ் ஆர் த கம்போசிஷன். ஸோ இது ஒவ்வொரு வாட்டியும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இனி 2031க்கு பிறகு 32ல் இருந்து நியூ கமிஷன்ஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அப்போது 2029 இல்லைன்னா 30ல் அப்பாயின்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. புரியுதா? ஸோ எதுக்காக இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா, டேக்ஸஸ் வேர் கலெக்டட், ஆர்டிகிள் 269, 268 இதெல்லாமே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸஸ். Then there is a tax called as income tax 270. Article 270ல கலெக்ட் பண்ணக்கூடிய taxes வந்து it was collected by the central government. It's a called as divisive pool. ஒரு எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய பகுதி. ஸோ இங்கேருந்து இந்த taxes கலெக்ட் பண்ண போகிறோம். இன்கம் டேக்ஸ், கார்பரேட் இன்கம் டேக்ஸு, பர்சனல் இன்கம் டேக்ஸ் எல்லாமே இங்கே, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாமே இங்கே தான் வரும். இதில் இருந்து ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ போகணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பாடி தான் இது. த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டேக்ஸ், நெட் ப்ரொசீட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் எவ்வளோ அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு பாடி தான் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஸ்டேட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இந்த ஃபண்டில் இருக்கக்கூடியதில் 42% வில் பி ஷேர்ட் வித் த ஸ்டேட் அப்படின்னா, மீதி 58% யாருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, 100% கலெக்ட் பண்ணதில்லை. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேர் வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பேர். இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்தவரையும் வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனையும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஹரிசாண்டல் டெவல்யூஷன், தட் இஸ் வெர்டிக்கல் டெவல்யூஷன் பேர். வெர்டிக்கல் டெவல்யூஷன், ஹரிசாண்டல் டெவல்யூஷன் பேர். வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்னா ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ போகுது, இந்த 42%ல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, ஸ்டேட் நம்பர் 1, ஸ்டேட் நம்பர் 2, ஸ்டேட் நம்பர் 3, இந்த 42லேருந்து பிரித்து கொடுப்பாங்க. இதுக்கு பேர் ஹரிசாண்டல் டெவல்யூஷன் பேர். ஸோ இந்த ரெண்டையுமே ஃபினான்ஸ் கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? சரி, இது ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன். செகண்ட் வந்து grant in aid. Grant in aid அப்படின்னா under article 275 and 282. There are two grants are there.
ஸ்டாட்யூட்டரி கிராண்ட்ஸ், அப்புறம் டிஸ்கிரிஷனரி கிராண்ட். ஸ்டாட்யூட்டரி கிராண்ட் அப்படின்னா சட்டத்தின் மூலமாக இருக்கணும், கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இட் இஸ் ரெக்கமெண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபினான்ஸ் கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டாட்யூட்டரி கிராண்டை பொறுத்த வரைக்கும் எது கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் வந்து ரெவன்யூ டெபிசிட். ரெவன்யூ டெபிசிட்னா என்னன்னு தெரியுமா? வருமான பற்றாக்குறை. ஸோ அவங்களோட ரெவன்யூ டெபிசிட், மொத்த ரெவன்யூ கலெக்ஷனில் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் மைனஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களோட டேக்ஸில் வரக்கூடிய வருமானம் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டெபிசிட். அப்போது அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஃபண்டு கொடுக்கணும். அப்புறம் ஷெட்யூல் ட்ரைபல் பாப்புலேஷன், ட்ரைப் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 ஃபண்டுமே கண்டிப்பாக கொடுத்தாங்க. அதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது ஃபினான்ஸ் கமிஷன். டிஸ்கிரிஷனரி கிராண்ட் அப்படின்னா நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தோம், ஜல் ஜீவன் மிஷன், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்னு பேர். அப்படின்னா 60% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% ஃபண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ இந்த 60% கொடுக்கறது சில ஸ்டேட்ஸுக்கு வந்து 90% கொடுப்பாங்க, 90:10. இது புதுச்சேரி, ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், ஹிமாச்சல் பிரதேஷ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் 90%. இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதும் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ டிஸ்கிரிஷனரி கிராண்டு, ஸ்டாட்யூட்டரி கிராண்டு, அப்புறம் இந்த டேக்ஸ் டிவிசிவ் பூவில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பாடி. தேர்டு வந்துட்டு ஸ்டேட்ஸோட கன்சாலிடேட்டட் ஃபண்ட், கஜானாவை வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதர் திங்ஸ் ரெக்கமெண்டட் பை தி பிரசிடென்ட், வேறு ஏதாவது பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ண ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க சொன்னாங்கன்னா அதுக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் இஸ் நாட் பைண்டிங். பைண்டிங்னா கண்டிப்பாக பண்ணணும்னு கிடையாது. இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இப்போது 2024 எண்டுக்குள்ளே கொடுத்துருவாங்க. அப்போ கொடுக்கும்போது இதை 2025 April 1 இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும். அப்போ எல்லாமே நடைமுறைப்படுத்தணும்னு கிடையாது. ஸோ அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் நாட் பைண்டிங் இன் நேச்சர். சரி, கண்டிப்பாக பண்ணணும்னு கிடையாது, ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். ஸோ தேட்ஸ் ஆல். இது ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் இந்த ஹரிசாண்டல் ரெவல்யூஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஸ்டேட் 1க்கும் ஸ்டேட் 2க்கும் ஸ்டேட் 3க்கும் தட் இஸ் அ ப்ரொசீஜர். இது கிளாஸஸில் சொல்லுவேன் நான். இங்கே வேணால் நான் எழுதி போடுறேன். பாப்புலேஷன் அடிப்படையில், பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். இப்போ தமிழ்நாடோட பாப்புலேஷன் கேரளாவோட பாப்புலேஷனோட அதிகமாக இருக்கும். அப்போ பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக இருக்கோ 50% வெயிட்டேஜ். அது மாதிரி டெமோக்ராஃபிக் சேஞ்ச், யங்கர் பாப்புலேஷன் 12.5% வெயிட்டேஜ். அப்புறம் இன்கம் டிஸ்டன்ஸ், வருமானத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த மாநிலங்கள்னா கம்மியான டிஸ்ட்ரிபியூஷன் தான் வரும், அதில் 4.5% வெயிட்டேஜ். அப்புறம் ஏரியா, ஸ்கொயர் ஃபீட் அளவில் தமிழ்நாடு யூபியை கம்பேர் பண்ண யூபி இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேட். அப்போ யூபிக்கு அதிகமான ஃபண்டு போகும், 15%. அது மாதிரி ஃபாரஸ்ட் கவர், எந்த ஸ்டேட் வந்து ஃபாரஸ்ட் அதிகமாக கன்சர்வேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகமான ஃபண்டு கிடைக்கும், 10% வெயிட்டேஜ். அது மாதிரி டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் அப்படின்னா கரெக்டாக டேக்ஸ் கட்டக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான பெர்சன்டேஜ் கிடைக்கும், அது 2.5%. இது அடிப்படையில் இதில் யாரெல்லாம் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷனில் இப்போ தமிழ்நாடு கிடைக்கக்கூடிய அதே ஃபண்டு தான் யூபி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ரேஷியோ அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. சரி. So that's about the Finance Commission. Now we will move on to the next article related to the species oda list. Recent 2023 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஃப்ளோரா அண்ட் ஃபானா அதோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அனிமல் டிஸ்கவரிஸ்னு பேர் 2023. அப்புறம் பிளான்ட் டிஸ்கவரிஸ்னு பேர், பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அப்புறம் சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அனிமல் டிஸ்கவரி. கிட்டத்தட்ட 641 புதிய ஸ்பீஷிஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா. புள்ளி நியூ வந்து 442, ஆல்ரெடி இருந்ததில் ரொம்ப நாளுக்கு பிறகு திருப்பி தென்பட்டது 199. மொத்தம் 641 நியூ ஸ்பீஷிஸ் ஆடட். அதில் இந்த இருக்கக்கூடிய இந்த பேட் ஒன்று, மேலே இருக்கக்கூடிய ஹிமாலயன் ஐபக்ஸ் இது ஒன்று, அது மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ், பிளான்ட்ஸ் வெரைட்டிஸ் கீழே இருக்கு பாருங்கள். டர்மரிக் குடும்பத்தில் உள்ள ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட், இந்த கீழே இருக்கக்கூடிய பிளான்ட் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க.
இது வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய. அப்புறம் ஃப்ளோரா அண்ட் ஃபானாவுக்கான ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் கிட்டத்தட்ட 1,00,000க்கு அதிகமான அனிமல் ஸ்பீஷீஸ் மட்டுமே அந்த போர்ட்டலில் இருக்கும். சரியா? இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால் ஜஸ்ட் ஹிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இதில் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இன் இந்தியா. இதெல்லாம் சொல்லுங்க பாப்பா. ரீசெண்டாக சொன்னேன் நான். ரீசெண்டாக உங்களுக்கு இந்தியாவோட மேப்பை வரைஞ்சி இப்படி சொன்னேன்ல. வெஸ்டர்ன் காட்ஸும் ஸ்ரீலங்காவும் வரும். இது ஒன்று. அப்புறம் ஹிமாலயாஸ் இது. அப்புறம் மியான்மர், பர்மா ஏரியா, இந்த இது வரும். அப்புறம் அந்தமான் நிக்கோபார் வரக்கூடிய பகுதி. அந்தமான் நிக்கோபார் வர சுண்டாலேண்ட், இண்டோ பர்மா, ஹிமாலயாஸ், அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த 4மே இந்தியாவை தொடர்புடையது. ஸோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னா 1500க்குமான வாஸ்குலர் பிளான்ஸ் இருக்கணும். இன்னைக்கு சொன்னேன்ல ஞாபகம் இல்லையா? ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நினைக்கிறேன் நீங்கள் அட்டன் பண்ணது. ஓகே, பார்த்து பாருங்கள். அது இம்பார்ட்டன்ட்னா இந்த ஆர்டிக்கிளை பொறுத்தவரை. ஸோ தென் தேர்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி மைத்ரி எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மைத்ரி எக்ஸசைஸ் தாய்லாண்டுக்கும் இந்தியாவுக்குமானது. அது மாதிரி கீழே சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட நம்ம எந்த கண்ட்ரி கூட பண்ணுறோம் அப்படின்றதும் நான் சிலது போட்டிருக்கேன். யூ கேன் ஸ்டடி கருட சக்தி, இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, அப்புறம் வின் பேக்ஸ் இந்தியா வியட்நாம், அப்புறம் இந்தியா மியான்மர் பைலேட்ரல் எக்ஸசைஸ் IMBE, எக்விரியன் அப்படின்றது மால்தீவ்ஸ் கூட, கார்பா. ஸோ எக்ஸசைஸ் வரும்போது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நோட் எழுதுறது பின்னாடி ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வைங்க. எப்படி இந்தியா கூட மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம், இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரியும். அப்போ ஒன் சைடு இந்தியா தான் இருக்கும். எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் வி வில் ஹாவ் எக்ஸசைஸ். ஸ்ரீலங்கா கூட இருக்கும், US கூட இருக்கும். இது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்கும். நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுருந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் எழுதிட்டு இருக்க வேணும். இது இயர்லி ஒன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போது இந்தியாவும் யூஎஸும் அப்படின்னா ஒரு 4 எக்ஸசைஸ் இருக்கும். அதை இப்போவே எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மண்டையில் நிற்காது. இப்படி எழுதி வச்சா ஞாபகம் இருக்கும். சரியா? நல்லா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அதனால் இன்றைக்கி போயிட்டு யூஎஸில் எல்லாத்தையும் எழுதணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி என்ன வருதோ அதை மட்டும், தாய்லாண்டுக்கு மட்டும்தான். சப்போஸ் வேணுன்னா இந்த பாக்ஸில் இருக்கிறதே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, ஏன்னா புதுசாக வரும், புதிய எக்ஸசைசஸ் வரும்போது ஆட் பண்ணுறது. கரெக்டாக? ஓகே. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இம்ப்ரூவிங் ரூரல் கனெக்டிவிட்டிக்கு இன்ஸ்டியூட் ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், IEEE அப்படின்னு பேர். ஸோ இட்ஸ் அ சர்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். இது நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கும் இவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேஷனில் இப்போது 2061 2024 அப்படின்ற புதிய ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டிக்கு வந்து ரூரல் ஏரியாவை கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்காக ஒரு நெட்வொர்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்த பாம்பே இன்ஸ்டியூட் கண்டுபிடிச்சது. IIT ஆஃப் பாம்பே கண்டுபிடிச்ச ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டிக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரூரல் ஏரியாவை கனெக்டிவிட்டி பண்ணுற ஹெல்ப் பண்ண. நமக்கு செல்லுலார் நெட்வொர்க் கனெக்ஷன் எப்படி கிடைக்கும்? நமக்கு டவர்லேருந்து கிடைக்கும். டவர் அப்போது ஆக்சஸ் நெட்வொர்க் இருக்கும், கோர் நெட்வொர்க் இருக்கும். ஆக்சஸ் நெட்வொர்க் அப்படின்னா டவரில் இருந்து மொபைலுக்கு வரக்கூடிய கனெக்ஷன்ஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இந்த WC ஜங்ஷன் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு டவர் இருக்கும், 2-3 டவர் இருக்கும். இந்த டவரில் தான் இங்கே இருக்கக்கூடிய மொபைல். அதுக்கு பேர் ஆக்சஸ் நெட்வொர்க்குன்னு பேர். கோர் நெட்வொர்க்குன்னா இந்த ஆக்சஸ் நெட்வொர்க்கு வந்து ஒரு ஏரியாவிலேருந்து, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து நிறைய ஆக்சஸ் நெட்வொர்க்குக்கு வந்துட்டு ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது ஒரு ஆக்சஸ் நெட்வொர்க், இது ஒரு ஆக்சஸ் நெட்வொர்க்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஆக்சஸ் நெட்வொர்க். இந்த ஆக்சஸ் நெட்வொர்க் தான் பீப்புளுக்கு கனெக்ஷன் போகும். இது கோர் நெட்வொர்க். இந்த ரெண்டுமே இந்த நெட்வொர்க்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரூரல் ஏரியாவில் நம்ம கொண்டு போகிறதுல பெரிய சிரமங்கள் இருக்குது. ஏன்னா இட்ஸ் லைக் ரூரல் ஏரியானா மலைகள், ஹில் ஸ்டேஷன் ஏரியா எல்லாம் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கான ஒரு புதிய டெக்னாலஜி அது எப்படி இருக்குன்ற சொல்லப்படலை ஆர்டிக்கிளில். அதனால் வி டோன்ட் நோ தட். ஆனால் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, இனிஷியேட் பண்ணும்போது தெரியும். இப்போதைக்கு இந்த ஆக்சஸ் நெட்வொர்க், கண்ட்ரோல், கோர் நெட்வொர்க்னா என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் எனஃப்.
The next article related to the CD paper, certificated deposits, the economics related article. இது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒன்று. ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பாண்டை நம்ம பயன்படுத்துகிறோம். பாண்டுனா என்னது? ஒரு பத்திரம். ஒரு பாண்டை பயன்படுத்தி நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். பாண்ட் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி சிடி பேப்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். ஒரு பேங்க், ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு பணம் தேவை அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் கடன் வாங்கலாம்னா ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கலாம். இன்னும் நிறைய வேறு கமர்ஷியல் பில்ஸ்ன்னெல்லாம் இருக்குது. இப்போ இது ஒரு வே ஆஃப் கெட்டிங் மணி. இனி ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுவாங்க பீப்புள். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்னா ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ், எஸ்பிஐலேருந்து கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட்டும் சரி, எக்ஸப்ட் ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க், அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். வேறு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இதை இஷ்யூ பண்ணலாம். இப்போ இந்த இட்ஸ் அ பேப்பர், ஒரு டெபாசிட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போது a person having 1 crore in his hands, he can invest in the certificate deposits. புரியுதா? இப்போ இண்டிவிஜுவல் டெபாசிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எஃப்டி பண்ணுறீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறீங்க, ஒரு பேங்க்கில் போயிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவீங்க. அதுக்கு அவங்க பேங்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பாங்க 6.25-6%. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் பண்ணுவீங்க. அதே மாடல் தான் இது. உங்ககிட்ட பணம் இருக்குது, பேங்க்ஸ் ஆர் நீட் இன் மணி. அப்போ அவங்க சர்டிஃபிகேட் டெபாசிட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு யூ கேன் இன்வெஸ்ட் யுவர் மணி இன் பேங்க் ஃபார் 1 year. 7 daysலேருந்து 1 year வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை போடலாம் இதில் சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸில். இது எப்படின்னா 1 lakh ஒரு டெபாசிட், ஒரு சர்டிஃபிகேட் டெபாசிட்டோட வேல்யூ 1 lakh. அப்புறம் 1 lakh அண்ட் மல்டிபிள்ஸ் எத்தனை வேணால் பண்ணலாம். 25 சர்டிஃபிகேட்ஸ் கூட வாங்கலாம் 1 lakh வச்சு. ஆனால் மினிமம் 1 lakh. 1 lakh வச்சு நீங்கள் இன்னும் ஒரு 25, 30, 40 அப்படி கூட வாங்கலை. மல்டிபிள்ஸ் யூ கேன் கெட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 lakh. அது மாதிரி கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில். அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்ஆர்ஐ, இவங்க எல்லாமே இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் தேவைன்னா நீங்கள் போய் எடுக்கும்போது நெகட்டிவ் சார்ஜிங் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா இப்போது 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக பணம் தேவைன்னா வேறு யார்கிட்டயா விற்றுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வேறு யார்கிட்டயா கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 1 lakh வாங்கிக்கலாம். இவங்க மெச்சூர்ட் ஆன அந்த சர்டிஃபிகேட் யாருக்கிட்டே இருக்கோ அவங்க கொண்டு கொடுக்கும்போது மெச்சூர்ட் ஆகும்போது அந்த பணத்தை கொடுப்பாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அப்படி பண்ண முடியாது. சரி, இட்ஸ் அ ட்ரேடபிள். அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குது அப்படின்னா பேங்க்ஸ் வில் டெல் வி வில் கிவ் அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 8%. நீங்கள் என்ன பண்ணலாம், நான் 8.5 தந்தால் தான் தருவேன்னு சொல்லலாம். நெகோஷியேஷன் பண்ணலாம். எஃப்டியில் நெகோஷியேஷன் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் CD. So that's about the articles. Now we will move on to the MCQs. Priya? Question number, the MCQ question number 1. Consider the following statements about ways, means, advances. Statement number 1, ways, means, advances is a long-term loan facility provided by Reserve Bank of India to the Government of India. Statement number 2, the interest rate charged on ways, means, advances is always 2% higher than the repo rate. Statement number 3, the limits for WMA are mutually decided by the Government of India and the RBI and are revised periodically. Which of the above statements these are correct? Options are A 1 only, B 2 only, C both, C third, D 1 and 3 only. Question number 2, with reference to the project Nexus, consider the following statements. Statement number 1, it is conceptualized by Innovation Hub of the Reserve Bank of India. Statement number 2, it seeks to enhance cross-border payments by connecting multiple domestic instant payment systems globally. Select the correct answer using the code given below. Options are A 1 only, B 2 only, C both, D neither. அது மென்ஷன் பண்ணல. C both the answers is correct. D வந்து neither.
Question number 3. With reference to the Great Indian Bustard, consider the following statement. Statement number 1, its population is confined mostly to Maharashtra and Karnataka. Statement number 2, it is listed as critically endangered on the IUCN Red List. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, consider the following statements regarding Snowblind malware. Statement number 1, it is an Android malware which uses a built-in Android security feature to bypass anti-tamper mechanism. Statement number 2, it cannot disable biometric and two-factor authentication of any Android device. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, consider the following statement with reference to the Shiak River. Statement number 1, it is a river that flows through the Ladakh region of the Jammu and Kashmir. Statement number 2, it is a tributary of Jhelum River. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay, that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is D, all of the above. Question number 2, answer is C, 2 and 3. Question number 3, first and second statement is correct. So C can be taken as an answer. Question number 4, Financial Action Task Force, B answer. Question number 5, both 1 and 2, C answer. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.